பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருட்டில் இருந்தது. அந்த இருட்டிலேருந்து ஒளி விளக்க ஆகி அந்த ஒளிக்கு கொண்டு வந்தவரா தேவி. அவளிருந்து வந்ததுதான் சிவன், பிரம்மா, விஷ்ணு. அவளுக்கு வேண்டியது அந்த பூஜை முறை, அந்த அவளுக்கு விழுந்த பக்தியின் நிலை, அவளுக்கு வேண்டியது அந்த ஆண் பெண் திருநங்கை அந்த நிலையில்லாத ஒரு விஷயம் தான் அந்த அம்பிகைக்கு. அப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி தான் காளி. நம்மள ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுக்குற மன நிறைவு, நிம்மதி தான். நீங்க காளி கோயில பாத்தீங்கன்னா எந்த நவகிரகம் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிரகங்களுக்கு பரதேவதை அதிதேவதையே தான். தாயே நீயே கதினு சரணாகதி ஆகும்போது நம்மளை மட்டும் காப்பாற்ற மாட்டான், நம்ம வம்சத்தையே காப்பாற்றுவான். எந்த காளி கோயில் நீங்கள் போனாலுமே அவளுக்கு ஆகாரம் கொடுத்துனே இருப்பாங்க. கேரளா போனீங்கன்னா பகவதி கிட்ட போனீங்கன்னா தினைக்கும் குருதி, அது ஆகாரம், ரத்தத்துக்கு பதில். அது புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சாமுண்டி மலாய்க்கா அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம்மா. அம்மா, காளியம்மா, காளியம்மன் அப்படின்றவங்க யாரு? நம்ம ஆதி காலத்தில் கொற்றவை அப்படின்ற ஒரு தெய்வத்தை கும்பிட்டோம். அந்த கொற்றவை தெய்வம் தான் காளியம்மாவா? சரி, ஆக்சுவலி வந்து காளியில் வந்து நிறைய காளி இருக்காங்க. சரியா? காளினா யார்? தாயின் உக்ர ரூபம், அவ்வளோதான். ஸோ ஒரு பெண்ணுக்குமே தன் குழந்தைங்களை காப்பாற்றும் பொழுது உள்ளேருந்து ஒரு வீரம் வருது பார்த்தீங்களா, அதுதான் காளி. ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து கொண்டு போகும்போது அந்த குழந்தைய யாராவது வந்து பிடிச்சிருவாங்களோ, இது எரிஞ்சிருவாங்களோ, இது எதாவது பண்ணுவாங்களோ சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த தாய் உள்ளேருந்து ஒரு ரூபம் வரும் பார்த்தீங்களா, ஆக்ரோஷமாக இருக்கும், அதுதான் மகாகாளி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன் குழந்தைங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் பறந்து வருவான், யோசிக்கவே மாட்டான். அதாவது இதுதான் சொல்லிட்டு ஒரு கட்டுக்கோப்பு கிடையாது அந்த அம்மாவுக்கு. இப்படி தான். இப்போது ஒரு மற்ற தெய்வங்கள் வந்து இல்லை மற்ற கோயில்கள் வந்து மற்ற வழிபாடு ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் ஒரு பூஜை முறை இப்படி தான் இருக்குது சொல்லிட்டு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் காளியோட வழிபாடு பார்த்திங்கன்னா யார் வேணால் இது செய்யலாம். அதாவது அவளுக்கு வேண்டியது அந்த பூஜை முறை, அந்த அவளுக்கு விழுந்த பக்தியின் நிலை, அவளுக்கு வேண்டியது அந்த ஆண் பெண் திருநங்கை அந்த நிலையில்லாத ஒரு விஷயம்தான் அந்த அம்பிகைக்கு. அப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி தான் காளி. பட் ஆனால் என்ன ஒரு இதுனா, அவளோட வேகமும் அவளோட விவேகமும் அவளோட அந்த ஃபோர்ஸும் நம்மளால் தாங்க முடியாது என்பதுக்காக தான் ஒரு குரு மூலியமாக அந்த வழிபாடு எடுத்து அந்த வழிபாடுக்குள்ளே நம்ம போகும் பொழுது நம்மளுக்கு சகல விதமான செல்வமும் சௌபாக்கியத்தை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இப்போது இதே நீங்கள் வந்து இப்போ வடநாட்டில் தான் காளிக்கு ரொம்ப ஃபேமஸ், அதுவும் வெஸ்ட் பெங்கால் தான் ரொம்ப ஃபேமஸ். இது எதுக்கு நான் வெஸ்ட் பெங்கால் சொல்கிறேன்னா, அதே வெஸ்ட் பெங்காலில் 2 காளி கோயில் இருக்கும், நிறைய காளி கோயிலுக்கு வெஸ்ட் பெங்காலில். பட் அதான் அது தலைமையான கோயில் பற்றி நான் பேசுகிறேன். 2 கோயில். ஒன்று வந்து காளிகாட்டில் இருக்கிற காளி கோயில், கல்கத்தா காளி சொல்லுவாங்க. இன்னொரு அதே ஊரில் வந்து ராமகிருஷ்ண வழிபட்ட தட்சிண காளி. இப்போது இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ஆடு, எரும மாடு, கோழி எல்லா விதமான பலிகள் நடந்துனே இருக்கும். ஆனால் இதே கோயிலை பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், அம்மா சைவமாக இருந்து பால், பழம், தேன், ஸ்வீட்டு அந்த மாதிரி அப்படியே அந்த ஹோமங்கள் பூஜைகள் அதில் வந்து அவங்க உள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, தாய் ஒன்று தான், ஆனால் அந்த எந்த முறையில் நீ அவளை அணுகிறியோ அந்த முறைக்கு அவன் மாறி உனக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு சொல்கிறேன். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தட்சிணா காளி தான் தசமகா வித்யாலய முதன்மையான காளி. அதாவது பெண் ரூபத்தில் இருந்து அந்த தாந்திரிக் வித்தைகள், அதாவது அதாவது மாந்திரிக வித்தைகள், அந்த மாதிரி வித்தைக்கு வித்தை அந்த அம்பிகை. அந்த வித்யா சுரூபத்திலேருந்து 10 சுரூபங்கள் வந்து தான் தசமகா வித்யா. அந்த தசமகா வித்யாவில் முதன்மையான தேவியை தட்சிணகாளி. இவளுக்கு மேலே எதுவுமே கிடையாது சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ அவள் சிவன் மேலே பீடமாக அமர்ந்துட்டாலோ, சிவனுக்கு மேலே அம்பிகை நின்றாலோ அப்போவே சகலமும் அவள் பாதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. அவளுக்கு மேலே ஒரு அன்னை கிடையாது. தட்சிணா காளிலாம் வந்து நம்ம சொல்கிற பற்றி சாதாரண விஷயம் கிடையாது. மிரக்கல் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதையோ வந்து யோசிக்கிறியோ அதை செஞ்சு முடிச்சிருவான். யோசிக்கிற பார்த்து இது பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இது கஷ்டம் நல்லா இருக்குமே, அந்த நிமிஷம் உன் கை கொடுத்துருவான். நீ ட்ரையே பண்ண மாட்டேன். வித்தியாசம் புரியுதா? அதாவது நம்ம இன்றைக்கி அன்றாட வாழ்க்கை எப்படி ஓடுறோம், இங்கேருந்து அங்கே ஓடணும், அங்கேருந்து அங்கே சம்பாதிக்கணும், இந்த ஊருக்கு போகலாமா, அந்த நாட்டுக்கு போகலாமா, இந்த காலேஜ் போகலாமா, இதை படித்தா இந்த சம்பளம் வருமா சொல்லிட்டு கணக்கு போட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு நடுவில் இன்றைக்கி ஐயோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ண நல்லாயிருக்கும் அந்த யோசிக்கிற பார்த்தியா, அந்த யோசிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்துருப்பான். அதுதான் தட்சிணா காளியோட வழிபாடு. அந்த விஷயம் உனக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லை, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவளோட அந்த சுகபோகமான வாழ்க்கை.
சரியா? ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, எத்தனையோ ட்ரஸ்ட் இன்னைக்கு இருக்குது, எத்தனையோ. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆரம்பித்து, விவேகானந்தர் ஆரம்பித்த அந்த ட்ரஸ்ட்டும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஸ்தாபிச்சிருக்குன்னா அது அன்னையின் சக்தி தானே. இன்றைக்கி விவேகானந்தர் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா காலேஜ் இருக்குது, சாரதாமா பீடம் இருக்குது, சாரதாமா மடம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் வந்து. அதாவது காளி வந்து முன்னாடி எப்படி வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அவளுக்கு என்ன பலி கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை ஃபஸ்ட்டு தவறுன்னு சொல்கிறேன் நான். புரியுது? இப்போ நம்ம கவுச்சி சாப்பிட்லையா, நம்ம கறி மீன் சாப்பிட்லையா, நம்ம ஏன் சாப்பிட்றோம்? நம்மளுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றோம். நம்மளுக்கு அந்த 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 பிஹேவியர் இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க, நம்ம பாரம்பரியமாக அதை சாப்பிட்டு உண்டு இருக்கோம். நம்ம அதனால் நம்ம வந்து இப்போ ஏற்றுக்கிறோம். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை தான் தெய்வத்துக்கு படைச்சிருக்கிறோம். நம்ம அம்மாக்காக தனியாக எதுவுமே படைக்கல. இப்போ அரிசி குத்து எடுத்து அந்த அரிசி என்ன பண்ணிக்காங்க, அந்த அரிசி அந்த இதுவோடு எடுத்து வந்து சாமிக்கு வச்சு ஒரு கருப்பம் கொளுத்தி ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் அந்த மாதிரி நடந்துக்கு. அதே மாதிரி கண்ணப்பன் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர் என்ன அன்னைக்கு கிடைச்ச அவருக்கு ஆகாரம், அந்த ஆகாரத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அவருக்கு காணிக்க வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம தனியாக தெய்வங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யலை. நம்ம வழி நம்மளோட ஆகாரத்தில் என்ன இருக்கோ, நம்மளோட உணவில் என்ன இருக்கோ, அந்த உணவு பண்டத்தை தான் தெய்வத்துக்கு வச்சு நம்ம வந்து வழிபாட்டில் வச்சுருக்கோம். உண்மைதானே? அதே தான் காளி. அப்போ காளி யார்? ஆதி காளி. அதாவது பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருட்டில் இருந்தது, அந்த இருட்டிலேருந்து ஒளி விளக்காக ஆகி அந்த ஒளிக்கு கொண்டு வந்தவ தான் தேவி. அப்போது அதுலேருந்து வந்தவ தான் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி. அவளிருந்து வந்தது தான் சிவன், பிரம்மா, விஷ்ணு. அவளிருந்து வந்தால் முக்கோடி தேவாதி தேவர்களும். அவளிருந்து வந்து தான் அண்ட பிரம்மமும். அப்படி இருக்கும்போது அந்த தேவியை நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். அந்த தேவிகிட்ட நம்ம போகணும். அந்த தேவிகிட்ட நம்ம கேட்கணும்னா, உனக்கு இல்லை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உன் புருஷன் உனக்கு பிரச்சனை பண்ணணும், உன் பொண்டாடி உனக்கு பிரச்சனை பண்ணுறான், இல்லை லவ்வர்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்போ புருஷன் பொண்டாடி சண்டையாகி பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை குழந்தை இல்லைமே, இல்லை புருஷன் நடுவில் யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குது, இல்லை அமானுஷன சக்தி வந்து வேலை செய்யுது, ஏதோ ஒன்று நம்ம பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் கடந்து தானே போகணும். ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கிற அதுக்கெல்லாம் தீர்வு நம்ம தான். யோசிக்கவே மாட்டான், அப்படியே பஸ்பமாக்கி விட்டுருவான். அதாவது ஏன்னா உன் வாழ்க்கையில் வந்து அவன் வந்தானே அவனுக்கு ஆகிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஐயோ நம்ம அங்கே போனாலும் நமக்கு ஏதோ நடக்குதுப்பா, ஐயோ அவன் அந்த குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாது, அங்கே நம்ம போனாலே நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. முன்னாடி அவன் போக சொல்ல அந்த குடும்ப பிரச்சனையாக இருக்கும், அந்த குடும்பம் அவஸ்தைப்படும், அந்த குடும்பத்துக்கு ரத்தக்காக ரணக்காவாகும், அந்த குடும்பத்தை ஒரே சண்டை சச்சுரம் ஆகிடும், அந்த குடும்பத்தில் ஒரே இதுவாகும். ஆனால் இதே தட்சிணகாரி உன் வாழ்க்கைக்கு வந்துட்டா வச்சுக்கேன், உன் வீட்டுக்கு நெகட்டிவ் பர்சனோ, இல்லை உன் வீட்டுக்கு துஷ்டர சக்தியோ, இல்லை உன் வீட்டுக்கு கெட்ட எண்ணங்களோட வரவங்களுக்கு அவங்க தப்பு தான் இருக்கும். உன் வீட்டு சந்து கூட வர மாட்டாங்க, ஐயோ அங்கே போக மாட்டாங்க, போனாலும் அங்கே போனால் அந்த அளவுக்கு ஒரு வீரியம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு, அந்த அளவுக்கு ஒரு கருணை. அதாவது அவளுக்கு என்னென்னா, நீ யாரா வேணா என் பாதத்தில் வந்துட்டு அவ்வளோதான், நான் அவனை காத்து ரசிப்பேன். அவள் கேட்கறது என்னென்னா, நம்ம மனசை பரிபூர்ணமான அந்த இருதயத்தில் இடத்த தான் கேட்பான். நம்ம சாப்பாடு, அவள் சாப்பாடு, அவளுக்கு கிடைக்காத சாப்பாடா, அவளுக்கு கொடுக்காத ஹோமங்களா, பூஜைகளா, பலிகளை நம்ம கொடுத்து போகிறோம் கிடையாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு முன்னோர்கள் செஞ்சு, நம்மளோட குருமாக என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வச்சு நம்ம அந்த அம்மாவுக்கு வந்து திருப்தி அளிக்கிறோம். அதை வந்து தன் குழந்தை என்ன கொடுக்குதோ அதை எடுத்து வாங்கிட்டு அவள் வந்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறான். பட் ஆனால் அன்னையின் அந்த பெரும் அந்த கருணை வந்து கடல் மாதிரி, அதை நம்ம வந்து முழுக வச்சிருவா. அப்படியே நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் எதுவுமே வேணால் அம்மா மட்டும் போதுன்னு ஆகிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி நம்ம கோயிலில் எவ்வளோ பேர் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையோட வந்தவங்களாம் இன்றைக்கி, எவ்வளோ விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து வந்தவங்களா, ஐயோ இவ்வளோ நாள் எங்கம்மா நீங்கள் போனீங்க, இவ்வளோ நாள் அங்கே அவங்க பார்க்கலையே, இவ்வளோ நாள் இந்த பூஜைகள்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லித்தரது இல்லையே, இன்றைக்கி அவ்வளோ திருப்தியாகுது, அவ்வளோ ஒரு மனநிலை இருக்கும், வேலை நடந்துனே இருக்கும். அதாவது உன் பொண்ணு கல்யாணம் நின்றுருக்கும், உன் பையனுக்கு வேலை நின்றுருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கெட்ட சகுனம் ஆகினே இருக்கும். அதெல்லாம் அப்படி சரி பண்ணி அடுத்து நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து மேன்மைப்பட்டுனே இருக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் காசு பணம் கிடையாது, மன திருப்தியும் நிம்மதி மட்டும்தான். உண்மையில அந்த நிம்மதி எப்போ குறையதோ இல்லை, நீ 80 வயசு வரைக்கும் இருக்கும், 40 வயசு போயிடுவேன், கரெக்டா? ஆனால் நம்மளால் ஃபஸ்ட்டு உனக்கு கொடுக்கல மன நிறைவு நிம்மதி தான். இப்போ நீ ஒரு வேலைக்கு போகிற, ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போகிறேன்னா திடீர்னு 2 மாதம் சம்பளமே உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ மன தெரிவு. அப்போ நீ யாரும் அம்மா தாயே உன்னை தொட்டு வந்தேன், எனக்கு வந்து இங்கே ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, நீயே கெதி, அப்படியே உன்னை வந்து கொண்டு போவான். கிரகங்களோட ஆட்டத்தை நிப்பாட்டிடுவான். காளி அப்படி தான். அதனால தான் பத்ரகாளிங்கிற கோவிலில் எந்த காளிக்குமே கிரகங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் காளி கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்த நவகிரகம் உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிரகங்களுக்கு பரதேவதை அதிதேவதையே தான். அவனுங்களே வந்து இந்த அம்மா பாதத்தில் அம்மா தாயே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவள் பாதத்தில் நமக்கு சொல்ல அந்த வீரியம் கம்மியாயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகத்தை தோஷத்தை நான் சரி பண்ணிடுவேன். புரியுதா? அதே மாதிரி ஒருத்தவங்க கண்டம் இருக்குன்னா அந்த கண்டத்தை கிளியர் பண்ணிடுவேன்.
அதே மாதிரி செய்வன் இருந்தால் அதையும் சரி பண்ணிடுவேன். ஸோ எந்த மாதிரி சூழ்நிலை இங்கே வந்தால் கூட கண்டிப்பாக தீர்வு உண்டு. ஏன்னா இங்கே வழிபாடு அந்த மாதிரி. சரி, எந்த ஒரு விஷயத்துமே வழிபாடு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர், நீங்கள் எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சா ப்ளஸ் டூ போக முடியும். இல்லை நீங்கள் 10 வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்டில் 6th ஸ்டாண்டர்டில் உங்களை சேர்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு வழிபாடு இப்படி தான் நம்பிக்கை போகும்பொழுது நீ எதெல்லாம் உன் வாழ்க்கையை விட்ட, உன்னை விட்டு உன் புருஷன் ஓட்டிருப்பான், தன்னால் வந்து விழுந்துருவான் உங்ககிட்ட. உன்னை விட்டு உன் பொருளாடி ஓட்டிருப்பா, தன்னால் வந்து விழுவா. உன்னை விட்டு உன் காதலி பிரிஞ்சிருப்பா, தன்னால் வந்து நின்றுவா. உனக்கு வந்து இந்த விஷயம் நடக்காதுன்னு நினச்சிப்பா, தன்னால் நடந்துடும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இல்லை என்ற எழுத்துக்கு அந்த அம்மாவுக்கு அர்த்தம் தெரியாது. நீ என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் நெகட்டிவாக மைனஸ் இருக்குதோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கி விட்டுருவா. காளியம்மா வந்து அழித்தலை விட அழித்தல் தான் அதிகமாக. அதே தான். புரியுதா உனக்கு? அவளுக்கு அழிப்பா. அழிக்காமல் யார் அழிப்பா? நம்மளோட கெட்ட எண்ணங்கள் அழிப்பா, நம்மளோட துஷ்டங்கள் அழிப்பா, நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவை அழிப்பா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இடையூறுகளை அழிப்பா, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடைகளை உடைப்பா. அதுதான் அவள் வேலை. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கத்தின் குகைக்குள்ளே அந்த சிங்கத்தை யாரை வந்து ட்ரெயின் பண்ணுறானோ, அந்த சிங்கத்துக்கு யார் சோறு வச்சு பாதுகாப்பானோ அந்த சிங்கம் அவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணும், அவங்க தான் விளையாடும் பாசம். அவனை தொடும்போது இந்த சிங்கம் என்ன பண்ணும்? வேட்டையாடும். அதுதான் இந்த அம்மா. நீ சிங்கம் தெரிஞ்சதும் என்கிட்ட வந்துட்ட, நீ சிங்கம் தெரிஞ்சு உன்னை உயிரை பணைய வச்சு தான் என்னை நம்பி நீ வந்த. அந்த நம்பிக்கைக்கு பாசமாக என்னை ஆக்கிட்டேன். அப்போ நான் உனக்கு விசுவாசமாக தானே இருக்கணும். என் பிள்ளையாச்சு, நீ எனக்கு தினைக்கும் தீனி வைக்கிற, என்னை குளிப்பாட்டுற, எனக்கு நீ வந்து என் கூட படுத்துக்கிற, என்னை விளையாட்டு கூட்டு போகிற, என்னை கூண்லேருந்து என்னை வெளியே கொண்டு வர, என்னை பாசமாக பார்த்துக்கப்போ அந்த சிங்கம் எப்படி ஒன்று தொடும்? நீ எப்போ வருவ, எப்போ காத்து நிற்கும். அதே அந்த சிங்கத்துக்கு ஒன்று யாராவது தொட வந்தவொடனே அந்த சிங்கம் என்ன பண்ணும்? பிரிச்சு அடிச்சு காலி பண்ணிடும். அதுதான் அந்த மாதிரி ஒரு ஃபெரோஷியஸ் காடஸ் தான் துர்கை, காளிலாம். புரியுதா? அப்போது அங்கே இருக்கும்பொழுது நம்ம ஸ்ரத்தையோடவும் பக்தியோடவும் நம்ம நிலையின் கட்டுப்பாடு முன்னாடி அந்த அம்மா முன்னாடி தாயே நீயே கதினு சரணாகதி ஆகும் பொழுது நம்மளை மட்டும் காப்பாற்ற மாட்டான், நம்ம வம்சத்தையே காப்பாற்றுவான். வழி வழியா அந்த குடும்பத்தை ரசிப்பா. அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் பிறந்த அவங்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவான். அவங்களோட வம்சத்துக்கு அவங்க தங்கச்சி வீட்டில் எங்கேயாவது மாமனார் வீட்டில் பிரச்சனை இருக்கும், இல்லை தம்பி வீட்டில் இந்த பக்கம் எங்கேயாவது பிரச்சனை இருக்கும், இவன் வேற யாரும் கேட்ட கனெக்ஷனாக இருப்பான், இல்லை வேற எங்கே வேலை பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற எதிர்ப்பு ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் சண்டை போட முடியுமா? உண்மையா இல்லையா? நம்ம கடந்து தான் போகணும். நம்ம தலையில் சின்ன பொண்ணு, ஐயோ என்ன இது காலை நம்ம 7 நம்ம வேலைக்கு போகிறோம், சம்மந்தம் எல்லாமே 7:30 நம்ம கிட்ட வந்து நிற்குது சொல்லிட்டு. அப்போது அதையெல்லாம் தடுக்கிற சக்தி ஒன்று வேணும்ல. அம்மா தாயே நீ இருக்கிற, எனக்கு என்னமா பயம், நான் போயிட்டு வரேன், எனக்கு அம்மா பார்த்துக்குவா சொல்லிட்டு அந்த தைரியம் எப்போ வரும்? அவன் நின்று எதிரி அடிப்பாப்பார். அப்போதான் உன் மனசில் ஒரு நம்பிக்கை வரும், ஒரு நிலையான ஒரு தைரியம் வரப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாக்கிற அம்மா தாயே காளின்னு உன்னை நினச்சி ஒரு விபூதி விட்டாலும் உன்னை நினச்சி ஒரு குங்க வச்சாலும் நீ வந்து நின்றுவோம்மா, எனக்கு என்னம்மா எதிரியை ஓட விடுமா சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த நம்பிக்கை? புரியுதா? தட்சிண காளிக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதாவது அவள் வந்து இல்லை கிள்ளி கொடுக்குறது, நமக்கு அள்ளி கொடுப்பா. இப்போ இவ்வளோ அள்ளி கொடுக்குற இந்த காளியம்மனை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது வந்து கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. எதனால் அந்த கூடாது என்பது சொல்கிறவங்க வந்து இந்த முட்டாள்னு தான் சொல்வேன் நான். ஏன்னா அவங்களுக்கு அந்த அம்மாவோட கருணை என்னன்னு தெரியாது. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் எல்லார் வீட்லையுமே காளி இருப்பான். ஏன் இங்கே நம்ம கோயிலுக்கு வராங்க பார்த்தீங்களா, நம்ம கோயிலோட வழிபாடே நான் வந்து ஃபோட்டோ கையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சு அந்த வழிபாடு சொல்லி கொடுப்பேன். அதுதான் சொன்னேன், ஒரு குரு மூலிமா சொல்லிப்படும் பொழுது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்குவீங்க ஈஸியாக. அப்போ அதை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்போ இங்கே நம்ம பூஜைகள் பரிகாரம் பண்ணணும், அம்மா அவங்க எழுந்துருவான். அப்போ உங்களுக்கு தேவையானது கொடுக்கும் பொழுது நீ அவளை விட்டு போகிற. அப்போ அவங்க சொல்கிறது பொய்யாக்கிடுறாள். புரியுதா உங்களுக்கு? தன்னோட பக்தருக்கோ தன்னோட குழந்தைக்கோ காவலாக நிற்பான், எதிரிகளுக்கு சிம்ம சுப்பரமாக நிற்பான். இப்போ காளியை வழிபட வேண்டிய பக்தர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? காளி வழிபாடு பண்ணுறவங்கள கண்டிப்பாக அம்மாவுக்கு நிறைய நைவேத்தியம் தரணும். சாப்பாடு ரொம்ப முக்கியம் அம்மாவுக்கு. அவள் பசி தாங்க மாட்டான். அவளுக்கு கொடுக்காத படைகளே கிடையாது. நீங்கள் எந்த காளி கோயில் போனாலும் பார்த்தீங்களா படையல் உண்டுனே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மேல்மலைன்னு இருப்போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆடு வெட்டி கும்பம் பண்ணினே இருப்பாங்க. அது மாதிரி எந்த காளி கோயில் நீங்கள் போனாலுமே அவளுக்கு ஆகாரம் கொடுத்துனே இருப்பாங்க. கேரளா போனீங்கன்னா பகவதிக்கிட்ட போனீங்கன்னா தினைக்கும் குருதி, அது ஆகாரம், ரத்தத்துக்கு பதில் அது. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ஆகாரம். அதே மாதிரி பலிகள் ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம அப்போ ஆடு கோழிலாம் கொடுக்க முடியாது. அப்புறமா என்ன பண்ணோம், ஒரு எலுமிச்சை பழம் சுற்றி போடலாம். அடிக்கடி என்ன ஒரு எலுமிச்சை 2 கட் பண்ணி அம்மா முன்னாடி பூங்க வச்சு வைக்கலாம். ஒரு பூசணிக்காய் சுற்றி உடைக்கலாம், ஒரு தேங்காய் சுற்றி உடைக்கலாம், ஒரு ஊமை தேங்காய் சுற்றி உடைக்கலாம், முள்ளுக்காய் சுற்றி உடைக்கலாம். இதெல்லாம் ப்ரிகாஷன். இதெல்லாம் நம்மளுக்கே நம்ம வந்து பண்ணிக்கிறது. ஒரு தேங்காய் சுற்றி உடைக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவாக உடனே விலக ஆரம்பிச்சோம். அப்போ அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த பலிகளை அவள் எதிர்பார்ப்பான். வேற ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். அம்மாவை குளிர வைக்கிறது ரொம்ப ஈஸி. அவள் பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி. அவள் கோவத்தை கண்ட்ரோல் ஈஸியாக பண்ணிடலாம்.
பட் ஆனால் அது அந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் மேலே நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம சொன்னால் அம்மா கேட்பா, அம்மா சொல்ல ஏன்னா அம்மா சொல்கிறப்ப நீ கேட்கணும். இப்போ ஒரு விஷயம் நம்ம போகிறோம், அது ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சா நல்லாக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்போ அம்மா சொல்வா, இல்லை இது வேணாம், இப்போதைக்கு உனக்கு வேண்டாம் சொன்னால் நம்ம அதை கைவிட்டுடணும். ஸோ அம்மா சொல்கிறா எதுக்கோ பரவாயில்ல, நம்ம என்னதான் ஆசையாக இருந்தால் கூட அதை விட்டுடணும். ஏன்னா நம்ம விட்டுட்டோம்ல, அப்போவே இல்லை அவள் ரொம்ப உருகிடுவான். ஐயோ நம்ம குழந்தை ஆசைப்பட்டு அந்த பொருள் நம்ம கேட்கிடுச்சு, நான் சொன்னேன்னு விட்டுல, அதை விட 10 மடங்கு பொருள் உனக்கு கொடுப்ப கையில். உன்னால் அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்கிறது, டைஜஸ்டே பண்ண முடியாது. அப்படியே அந்த சந்தோஷத்தை இழைச்சிக்கினே இருப்பேன். ஏன்னா அந்த அந்த பொருள் வந்து உனக்கு வந்து சரியில்லாத பொருள். அந்த பொருள்கிட்ட நீ போனால் அந்த பொருள் உனக்கு பிரச்சனை இருக்கும், அந்த பொருளால் உனக்கு நாசமாயிடுவேன், நீ வேறு ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க சொல்லிட்டு அதை அம்மா தடுத்துருவான். அந்த பக்குவத்துக்கு நம்ம வரணும். காளி வழிபாடு அன்புதான். அந்த பக்குவத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரணும். அதாவது மன பக்குவம் ரொம்ப முக்கியம் காளிகிட்ட. புரிதவனுக்கு நம்ம போய்ட்டு அட்டமெண்ட்டாக இருக்கக்கூடாது. அம்மா விஷயம் இது வேணா சரிம்மா தாயே நீ சொல்லிட்டே வேணாமா போயினே இருக்கணும் அடுத்தது. ஏன்னா நீ அடுத்து திரும்பும் பொழுது உன்னோட பொக்கிஷம் அங்கே ரெடியாக வச்சிருவா. காளி அப்படிதான். காளி முன்னாடி கண் கலங்கக்கூடாது. கண் கலங்கிட்டா அவளால் ஏற்றுக்க மாட்டான். எனக்கு சொல்லி கொடுத்த விதிமுறை அப்படிதான். அது மாதிரி இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த அம்மா மட்டும் தான் வாழ்வாதாரமாக இருக்கிறார் எல்லாத்துக்குமே. சரி, நான் வந்து இத்தனை வருஷத்தில் நான் கடந்து வந்த பாதைகள் வந்து எவ்வளோ கடினம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. ஒரு திருநங்கன் வாழ்க்கை எப்படிலாம் வந்து வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துயரங்கள் அனுபவித்து நாங்கள் தாண்டி வரும்போது எவ்வளோ கல் முள் என்ன அந்த மாதிரி வந்து நாங்கள் எங்களை வந்து எப்போவுமே சரிக்க தான் ஆசைப்படுவாங்க எல்லாருமே, கீழே தள்ள சொல்லிட்டு. அத்தனை விஷயத்துலையும் எனக்கு ஒரே ஒரு உறுதுணையாக நின்றவன் இந்த நம்பிக்கை மட்டும்தான். இந்த அம்மா மட்டும் தான் என்கிட்ட நின்றாள். ஸோ அந்த ஒரு தைரியம் தான் எனக்கு, அந்த ஒரு மன வலிமை, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. எங்கள் அம்மாங்கிற அம்மா தாயே நீயே பார்த்துக்குமா அப்படி பார்க்கும்போது அவன் முன்னாடி வந்துடுவா. அவன் முன்னாடி நிற்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை, உலகமே வந்தாலும் வாயை போட்டு மென்று துப்பிடுவாங்க. இந்த தட்சண காளி அம்மன் இவங்களை வழிபட வர பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது? ஒரு குடும்பம்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும். சிலவங்களுக்கு படிச்சிருப்பாங்க, வேலை சரியாக கிடைக்காது. சிலவங்க வேலை நல்லா இருக்கும், அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை எவனாவது ஒன்று நோண்டினே இருப்பான். புரியுது அவங்களுக்கு? அதே மாதிரி ஆண் பெண் பிரச்சனைகள், நல்ல கணவன் மனையாக இருப்பாங்க, திடீர்னு ஏன் பிரிஞ்சு போவாங்க தெரியாது. பார்த்தா அவங்களுக்கு செய்வன பிரச்சனை இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இந்த செய்வன பிரச்சனை வந்து கூட கூட செஞ்சுருவாங்க. நம்மளுக்கு வெளியே இருந்தால் எவனும் செய்ய மாட்டான். கூட இருக்கிறவங்க பொறாமல, ஐயோ நல்லா இருக்கிறாங்க பார், புருஷன் பொண்ணு எவ்வளோ நல்லா இருக்கிறாங்கப்பா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கப்பா, ஐயோ நல்ல பொண்ணுமா, வீடு வாசலோடு வந்து இறக்கிட்டாப்பா அந்த பையனுக்கு. இந்த பையன் சாதாரண ஐடி கம்பெனி தான் வேலை செய்கிறான், இந்த பையன் இங்கே சாதாரணமாக இந்த பையன்மா ஒரு லவ் பண்ணாமா நல்லா எப்படி அந்த பொறாமையின் காரணத்தால் உனக்கு வச்சிருவாங்க வெயிட். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், யாராவது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ நிம்மதி குறைஞ்சிப்போம். அந்த நிம்மதி குறைஞ்சிப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணுவேன், மேலேருந்து சர்சன் கீழே இறங்கிடுவேன். அது நீ என்ன நினச்சிப்பா, எதுவும் நம்ம நேரம் சரியில்லை பொழுது நம்மளுக்கு டைம்ஸ் தான் அப்படி நம்ம நினச்சிப்பா. ஆனால் பார்த்தா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே யாராவது உங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பத்ரகாளிக்கிட்ட செய்யும்போது இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், கிளியர் ஆகிடும், திருப்பி அடிச்சிடும் உடனே. எங்கேருந்து உனக்கு அந்த அஸ்திரம் வந்து அந்த அஸ்திரம் திருப்பி அவள் அடிச்சிடுவான். அப்போ என்ன நம்ம கண்ணில் பார்த்துருவோம், அப்பா ஓ நீ தான் பண்ணிக்கிறியா எனக்கு சரி சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்து ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து கல்யாண தடங்கள் இருந்திருக்கு, எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு, எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போகாமல் இருந்துக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துருக்கு. அந்த பிரச்சனைலாம் அம்மா வந்து சரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா மெயினாக இங்கே வந்து வசியம் வந்து ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம அம்மா கிட்ட. ஏன்னா இங்கே மூகாம்பிகை இருக்கிறதால அந்த வசியம் இது. அதே மாதிரி ஃபினான்ஸோட ப்ராப்ளம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க, அப்படியே எல்லாமே தடைப்பட்டிருக்கும். இங்கே வந்து போன பக்கம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல அதாவது எப்படின்னா கடன்னு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி மிரக்கல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்ல இப்போ தான் வந்துட்டு போனாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. காளியம்மன் பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.